ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடைச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 2லேருந்து 3 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. ரொம்ப வெங்காயத்தை நம்ம வதக்கினோம்னா சட்னி கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்ல, கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். இதை நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதை இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னி நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம மேலே சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.